ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹைப்பில் ரிலீஸ் ஆகிருக்க இந்த கூலி ட்ரெய்லர், அதில் என்னோடய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்துக்கிட்டா நாகார்ஜுன வாய்ஸ் ஓவரில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் இது ஒரு லைஃப் டெத் அது சம்மந்தமான ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தன் பிறந்தோடனே அவன் யார் கையில் சாக போகிறான்னு அவன் தலையில் எழுதியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஷோபினோட பேக் ஷாட்டு, அப்புறம் இந்த ஹார்பரு, இந்த இதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரை ட்ரேஸே இல்லாமல் கொல்ல முடியும்னா அது டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டைலாக்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஹார்பர் அது சம்மந்தமாக ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் இவங்க இந்த மாதிரி ஒருத்தங்க கொல்றது, இல்லை எப்படின்னு ஒரு ட்ரேஸ் இல்லாமல் ஒருத்தவங்களை கொல்றது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஷோபின், அதுக்கு மேலே நாகார்ஜுனா, அதுக்கு மேலே அமீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களோட ஷார்ட்டாக காட்டுறாங்க. இதில் நடுவில் ஸ்ருதிஹாசனும் ஒரு கண்டெய்னர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒரு எலக்ட்ரிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரச்சகனில் வர மாதிரி ஒரு ஊசி எடுத்து ஒருத்தர் மேலே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அதில் அந்த நரம்பெல்லாம் ஒரு மாதிரி போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சம்திங் ஏதோ சத்யராஜும் இந்த கரண்ட்டு அது மூலமாக அதெல்லாம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை சத்யராஜ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வச்சு இவனுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதை பண்ணிகிட்ருக்காங்க. இது சத்யராஜ் இவங்க இந்த குரூப்பில் போய் மாட்டிக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயமா பார்த்துக்கிட்டா, 1 நிமிஷம் வரைக்கும் தலைவர் ட்ரெய்லரில் காட்டவே இல்லை. 3 நிமிஷம் ட்ரெய்லரில் 1 நிமிஷம் கழிச்சு தான் தலைவரே காட்டுறாங்க. அதுபோக இந்த ட்ரெய்லர் பிஜிஎம் ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரெய்லர் மூடுக்கு செட் ஆகிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ஆனால் ஓகே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு மேபி கான்ட்ராஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்களோன்னு. எனக்கு இந்த மாஸ்டர் ஆஃப் பிளாஸ்டரையும் வாட்ஸ் குயின் இந்த 2 பிஜிஎம்மையும் மிக்சியில் போட்டு அது இந்த அரங்க மதுரம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அது நான்சிங்காக தான் சில இடத்துல இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் நல்லாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் உபேந்தா கேரக்டர் பெருசாக ரிவீல் பண்ணவே இல்லை. அவர் ஒரே ஒரு ஷாட்டில் சும்மா பேர் போகிறதுக்கு முன்னாடி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி காட்டின மாதிரி தான் இருக்குது. அவர் மோஸ்ட்லி ஃப்ளாஷ்பேக்கில் வருவார் போல் தெரியுது. அவரும் ரஜினியும் சேர்ந்து இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் கூலியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாகார்ஜுனா ரஜினி பார்க்கும்போது இவனே எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் பல இன்டர்வியூவில் இது தளபதியை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் அந்த மாதிரி. ஸோ கதையிலையும் பார்த்துக்கிட்டா இதில் ஏதோ ஒரு நட்புக்காக தான் தலைவர் திரும்ப வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சத்யராஜ் நீ எதுக்கு திரும்ப வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் 30 வருஷமாக ஒருத்தனை ஆஃப்லைனில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் அவர் எங்களுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அப்பா தான், அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற பாட்டு தலைவர் சொல்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதர் இவங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி நாகார்ஜுனா குரூப் கிட்ட போய் சத்யராஜ் மாட்டிக்கிறாரு, இல்லை அவரை போட்டுக்கிட்டு தள்ளிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பழிவாகவோ இல்லை அதை காப்பாற்றவோ தலைவர் உள்ளே வராரு. அது நட்புக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது போக ஆனால் என்ன, தளபதியில் தலைவர் பேர் சூர்யாவாக இருக்கும், மம்முட்டி பேர் தேவாவாக இருக்கும். இதில் தலைவருக்கே பேர் தேவான்னு மாற்றி வச்சிட்டாங்க. அதான் ஏன்னு தெரில. ஸோ இந்த ட்ரெய்லர்லேருந்து என்ன தெரியுதுன்னா, இதில் அந்த காளி வெங்கட் வாய்ஸ் ஓவர் வருது, அவர் இருப்பார் போல். அப்புறம் சார்லி ஒரு ஷாட்டில் காட்டுறாங்க, அவர் இருக்கார். அதுக்கப்புறம் கடைசி 1 நிமிஷம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஸோ வழக்கம் போல் லோகேஷ் கனகராஜ் படம்னா ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது, அது இதுலேயும் இருக்காது, அந்த மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் ஷட்டிலான ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் போது ஓவர் த டாப்பாக ஃபிசிக்ஸை மீற மாட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருப்பார் போல். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் இந்த எர்ரா குக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 மிஸ் பண்ணுவார், அடிக்க வர்றது மிஸ் ஆவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தலைவன் 74 வயசு எவ்வளோ ரிஃப்ளெக்ஸ் ஓடுறாங்க அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் இப்போ பக்கத்தில் வந்தாலே எவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறான். அந்த ரேஞ்சில் நம்ம பாடி கண்டிஷன்லாம் இருக்குது. தலைவர் 74 வயசுலேயும் மாஸ் காட்டுறது மாஸ் தான். இந்த ஆள் ஒரு மகா நடிகன் தான். அது போக எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. சத்யராஜ் 4 பேர் குத்துறாரு, நாகார்ஜுனா 4 பேரை வெட்டுறாரு, உபேந்திரா ஒரு பஸ்ஸில் போட்டு 10 பேர் அடிக்கிறாரு, அமீர் கான் துப்பாக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதுபோக தலைவரும் சேர்ந்து எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ படத்துக்கு இத்தனை பேர் இடம் கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்து வச்சுட்டாங்க. அதனால் படம் வேறு ஏ சர்டிஃபிகேட்டாக போச்சு. அப்போது கொடூரமாக கொலை பண்ணி தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் படம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா இந்த ஒரு போராட்டம் மாதிரி ஒரு சீன்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உபேந்திரா வர ஷார்ட்ஸு, அந்த பஸ் ஃபைட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் தலைவர் அந்த
நெகட்டிவில் காட்டுறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஏதோ வச்சுருக்காங்க. ஏன்னா 30 வருஷமாக வந்து தலைவர் ஆஃப்லைனில் இருக்கார். அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஆன்லைனில் பண்ணியிருக்காரு. ஆன்லைனில் என்ன தலைவா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப இதா இருக்கு. அப்படியா ஆமாம் கஷ்டம். ஏதோ ஒரு ஷாட் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்னு நினைக்கிறேன். அப்புறம் தலைவர் வந்து டிஏஜிங்கில் பார்க்க போகிறோம். இதை டிஏஜிங்கில் போடுவாங்க தான் நினைக்கிறேன். இல்லை பழைய வாசா படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணிடுவாங்களான்னு தெரில. ஸோ அந்த மாதிரியும் இது பண்ணுறதுக்கு ட்ரெய்லர் வந்து கதை எவனுக்கும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கோளாக காட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஓவராலாக கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, சத்யராஜ் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார். இவர் வந்து ஏதோ அவருக்கு நடந்து போச்சு, அதை காப்பாற்றுறக்கா வராரு அங்கே. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஏதோ சம்பவம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு உபேந்திராவோட சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேட்டை பாயக்கூடாது அப்படின்னு போய் பதுங்கின நேரம்ட்டு பதுங்கிட்டார் போல். தேவா மேன்ஷன் ஒரு ஷாட்டில் காட்டுறாங்க. ஸோ ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு அமைதியாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நாகார்ஜுனா, அமீர் கான், ஷோபின் இவங்கெல்லாம் அந்த ஹார்பரே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு லாஜிஸ்டிக்ஸுங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் இல்லாமல் கொலை பண்ணுறது, இல்லை வாட்ச் சம்மந்தமாக ஏதோ பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா வாட்சை வேறு எல்லா போஸ்ட்லையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக இந்த ட்ரெய்லர்லையுமே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டில் ஷோபின் வாட்ச் வச்சு இது பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வாட்ச் மட்டும் காட்டிக்கிட்டு இவங்க வேறு ஏதோ பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் இது எதையோ சத்யராஜ் தேடி கண்டுபிடிக்க நினைக்கிறேன். அவர் பார்த்தா ஏதோ பத்திரிக்கைக்கார மாதிரி இருக்குது, ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் ஏதோ கரண்டெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவர் எதையோ என்னத்தையோ கண்டுபிடிச்சி இவங்களெல்லாம் போட்டு தள்ளுறாரா, இல்லை இவர் கண்டுபிடிச்சி வச்சு அவங்க இதுவும் போட்டு தள்ளுறாங்கன்னு தெரில. அந்த மாதிரி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. சத்யராஜ் என்னத்தையோ கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க நெட்வொர்க்குள்ளே இவர் ஊடுருவ பார்க்குறாரு. ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ பாடியெல்லாம் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஹார்பர்லேருந்து ஒரு மார்ச்சரி மாதிரி இருக்குது அங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்க எப்படியும் அப்புறம் சும்மா விட்டுருவாங்களா, ஏன்னா எங்கள் ஏரியாக்குள்ளே வரையான்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா, அமீர் கான்லாம் சேர்ந்து சவம் பரட்டு பட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து 30 வருஷமாக ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் கூப்பிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் இறங்குறாரு போல தெரியுது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கதையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் கூட இருக்கலாம், அதுக்காக வந்து பின்னாடி அடிக்கக்கூடாது. ஸோ ஓவராலாக பார்த்தா ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ட்ராமா நிறையா இருக்கக்கூடிய, அதாவது தலைவரோட வழக்கமான அந்த மாஸ் ஆக்ஷன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தலைவர் எப்போவுமே அமைதியாகவே இருக்கார், உருன்னு இருக்கார் அப்படிங்கிற ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு மூடில் தான் படம் ட்ராவலாக போகுதுன்னு தெரியுது. வழக்கமான ஒரு லோக்கி படம் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கதைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, ஆக்ஷன் சீன்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அப்புறம் வழக்கம் போல் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஹை பாயிண்ட்டை கொடுத்து கொண்டு வரதாக தருங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் தான் கொஞ்சம் மியூசிக் மிஸ்மேட்சாக போயிடுச்சு. பட் அது வைபாக தான் இருக்குது. அது ட்ரெய்லருக்கு சம்மந்தம்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு மாசான மியூசிக் தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் படத்தில் எப்படியும் அனில் அது அவ்வளோதான், அவர் ஒரு கழுகு ஃபேனுங்கிறத காட்டிடுவார்னு நினைக்கிறேன். அதனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தா நமக்கு இந்த சுதந்திர தினத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர், ஒரு த்ரில்லர் அதை வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. படம் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆலன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.